டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான பிரம்ம முத்திரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரம்ம முத்திரை இது பார்த்தோன்னா பிரம்மதேவன் பேராலே பார்த்தோன்னா அமைஞ்சிருக்குது. இந்த முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது பார்த்துருவோம். நம்ம எப்பவுமே பலன்களை பார்த்துருவோம் முன்னாடியே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதனோட அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். நீங்கள் எதை செய்தாலும் அதனோட பலன்கள் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ அது மனதளவுலையும் பார்த்தோன்னா அந்த பலன் பார்த்தோன்னா நம்ம மூளை மூலமாகவும் பார்த்தோன்னா கிடைக்கிறதுக்கான அந்த ஏதுவாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ எப்போவுமே மனதால் எல்லாத்தையும் முழுமையாக நம்பணும் நம்ம நல்ல விஷயத்த. ஸோ அப்போ தான் பார்த்தோன்னா அதனோட பலன் பார்த்தோன்னா நமக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கிடைக்கும். இந்த முத்திரை செய்கிறதால என்ன முக்கியமான பலன் பார்த்திங்கன்னா, குடலில் தேங்கி இருக்கிற கசடுகள், அழுக்குகள், இதெல்லாம் விஷத்தன்மைகள், இது எல்லாமே பார்த்தோன்னா நீங்கள் இதுதான் ஒரு முக்கிய பலனாக பார்க்கப்படுது. இந்த முத்திரையில் செய்யும்போது மேலும் என்னென்ன பெரிய நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, சளித்தொல்லை பார்த்தோன்னா நீங்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கலை பார்த்தோன்னா இது தீர்த்து வைக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா நுரையீரலை பார்த்தோன்னா சிறப்பாக செயல்பட வைத்து சுவாச கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா நீங்குது. ஸோ இதேமாரி பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆறாத புண்ணெலாம் இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னா இந்த புண் காயம் இதெல்லாம் பார்த்தோன்னா வேகமாக பார்த்தோன்னா ஆற வைக்கும். ஸோ அதை மாதிரி இதில் இந்த முத்திரை செய்கிறதால நல்ல பலன் பார்த்தோன்னா கிடைக்கும். இந்த யோக முத்திரை பார்த்தோன்னா நம்ம பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்குது அப்படின்றதால நீங்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே பார்த்தோன்னா செய்யாமல் விட்டுருவீங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த யோக முத்திரை பற்றின பலன் அருமை இதெல்லாம் தெரியாமலே போயிடும். ஏன்னா நீங்கள் செய்து பார்க்கும்போது எந்த முத்திரையாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தோன்னா நரம்பு எல்லாமே பார்த்தோன்னா வேலை செய்கிறது உங்களால் உணர முடியும். ஒரு தடவையாவது பார்த்தோன்னா இந்த யோக முத்திரையை இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, திடீர்னு பார்க்குறீங்க இந்த சேனலில் அப்படின்னா, நிச்சயமாக இந்த யோக முத்திரையை பார்த்தோன்னா எல்லா முத்திரையும் பாருங்கள். அதனோட பலன்கள் பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப அபரிதமாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அபரிதமான பலனும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லிடுறோம். ஸோ உண்மையிலே இந்த இந்த யோக முத்திரை அதுவும் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் பலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ மலம் பார்த்தோன்னா சரியாக போகலை அப்படின்னா உடனே பார்த்தோன்னா ரத்தத்தில் பார்த்தோன்னா அசுத்தம் அதிகமாகிடும். அது மட்டும் கிடையாது, ரத்தத்தில் அசுத்தம் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா பல விதமான நோய் துர்நாற்றம் வீசும் உடம்புல இருந்து. அதுக்கப்புறம் நம்ம உடல் அளவில் சரியில்லாத போது பார்த்திங்கன்னா மனதளவுலேயும் பார்த்தோன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை இது அதுவும் இல்லாமல் தேங்கி இருக்கிற அந்த விஷத்தன்மைகள் எல்லாத்தையும், குடலில் இருக்கிற விஷத்தன்மை எல்லாத்தையும் இது அகற்றும். ஸோ அவ்வளோ சிறப்பான ஒரு யோக முத்திரை. இது செய்கிறது மிக எளிமையானது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த கை விரல்கள், ஸோ கை விரல்களால் செய்யப்படும் ஒரு யோகா தான் பார்த்தோன்னா யோக முத்திரைன்னு நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல், ஸோ கட்டை விரலோட அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரல், ஸோ அந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதிக்கு போயிடணும். வச்சுட்டு நடுவிரலோட ஒரு பக்கவாட்டை பார்த்தோன்னா நம்ம தொடணும் கட்டை விரலால். ஸோ இப்படி தொட்டுட்டு மீதி இருக்கிற 2 விரல்கள் பார்த்தோன்னா தளர்வாக பார்த்தோன்னா நீட்டி இருக்கும்படி வச்சுக்கணும். ஸோ இந்த இது இந்த ஒரு பொசிஷன் இதில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஸோ என்னென்னா அந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த நடுவிரலோட நுனிப்பகுதியின் ஓரத்தில் கட்டை விரலை பார்த்தோன்னா படுமுடி வைக்க வேண்டும். கட்டை விரல் அதாவது பெருவிரல், சரிங்களா? ஸோ பெருவிரலை பார்த்தோன்னா மோதிர விரலோட பக்கவாட்டில் தொடும்படி வைக்க வேண்டும். ஸோ இப்படி செய்யும் போது உருவாகிற இந்த முத்திரை தான் பார்த்திங்கன்னா பிரம்ம முத்திரை. இந்த முத்திரையை செய்கிறதால முக்கியமான பலனாக குடலில் தேங்கி இருக்கிற அழுக்குகள் பார்த்தோன்னா அதாவது விஷத்தன்மைகள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் இந்த மலச்சிக்கல் இது மாதிரி பிரச்சனை இருக்குதோ, இல்லை அடிக்கடி இந்த அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க நிச்சயமாக பார்த்தோன்னா இந்த யோக முத்திரை செய்யுங்க. ஏன்னா அசைவ உணவுகள் சாப்பிட்டாலே நிறைய பார்த்தோன்னா விஷத்தன்மை உள்ள கழிவுகள்லாம் குடலில் இருக்கும். ஏன்னா விலங்குகள் பார்த்திங்கன்னா இப்போ சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது உடம்பு என்ன நீளம் இருக்குதோ அந்த நீளத்துக்கு குடல் இருக்கும். 5 அடி தான் சொல்லுவாங்க, 5-6 அடி தான் சொல்லுவாங்க. அது பார்த்தா அப்படியே வெளியில் போயிடும். ஆனால் மனிதனுக்கு 21 அடிக்கு மேலே பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா 21, 22 இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ தூரம் பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ட உணவு வெளியில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல், அதாவது முழுமையாக ஜீரணமடைய பார்த்தோன்னா 1 வாரம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குடலில் நிறைய பார்த்தோன்னா இந்த அதுவும் இப்போலாம் நம்ம நிறைய
வேதிப்பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷத்தன்மைகள் வந்து கூடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா இந்த பிரம்ம முத்திரை வந்து செய்து பழகுங்க. 2 கைகளாலையும் செய்யலாம். இதை வந்து பத்மாசனம் வந்து பார்த்தோன்னா வந்து சுகாசனம் இதை மாதிரி வந்து ஒரு எளிமையான யோகாசனத்தில் அமர்ந்து செய்யும்போது இன்னும் சிறப்பான வந்து பலன் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் தொட்டு கொண்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நடுவிரலோட அந்த நுனிப்பகுதியோட பக்கவாட்டில் வந்து பெருவிரல் அதாவது கட்டை விரல் வந்து தொடுமுடி வச்சுக்கணும். மீதி 2 விரல் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து நீட்டி இருக்கிற மாதிரி வச்சாலே போதும். ஸோ இந்த யோக முத்திரை செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குது. ஸோ இதை செய்து அனைவரும் வந்து வாழ்வில் வளம் பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.